ஓம் நம சிவாய. நாம் கடந்த 3 வீடியோவில் மிகச்சிறந்த நடிகர்களோட ஜாதகம் எப்படி இருக்கும், கிரகங்கள் எப்படி இருக்கும், அதற்கான அடிப்படை விதி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இந்த வீடியோவில் யாரோட ஜாதகத்தை இருக்கிறோம் அப்படின்னா, திரு விஜய் சேதுபதி அவர்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற நடிகர் ஆவதற்கான விதிகள் என்ன அப்படின்னா, லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு இருக்கும், லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு இருக்கும், லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு இருக்கும், லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு இருக்கும், 2-11 தொடர்பு இருக்கும், 7-11 தொடர்பு இருக்கும், 7 குரு தொடர்பு இருக்கும், 10 குரு தொடர்பு இருக்கும், கடைசியாக 10 ராகுவோட தொடர்பு இருக்கும். இந்த 9 விதிகளும் யாரோட ஜாதகத்தில் பொருந்தி வருதோ அவங்க மிகச்சிறந்த நடிகராக இருப்பாங்க. இப்போ தொடர்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சித்தர்கள் சொல்லியிருக்கிற கிரக தொடர்புகள் மட்டும் இல்லாமல் சிஆர்பி மெத்தடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற 5-6 விதிகளும் இருக்குது. அதை சுருக்கமாக சொல்கிறேன். வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற 2 கிரகங்கள் இணையும். அதாவது ஒரு நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். அந்த விதத்தில் ஒரு நட்சத்திரம், உதாரணத்திற்கு தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூலத்திலிருந்து 7வது நட்சத்திரம் பூரட்டாதி. அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த 2 கிரகங்களும் கனெக்ட் ஆகிக்கும் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடினுடைய அடிப்படை. அதே போல் மூல நட்சத்திரத்திலிருந்து ஆன்டி கிளாக் வைஸில் எண்ணி வந்தீங்கன்னா 7வது நட்சத்திரம் அஸ்தம். வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, மூல நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸில் 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த 22வது நட்சத்திரம் வைநாசிகம் அப்படிங்கிறதான் நான் என்ன சொல்கிறேன்னா, மூல நட்சத்திரத்திலிருந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிற 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறேன். அந்த விதத்தில் மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த 2 கிரகங்களும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பொருள். அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் கனெக்ட் ஆகிக்கும். உதாரணத்துக்கு இதையவே எடுத்துக்கலாமே, மூல நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாமே. மூல நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் கடகத்தில் இருக்கிற ஆயில்யம். அப்போது ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த 2 கிரகங்களும் கனெக்ட் ஆகிக்குது அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட அடிப்படை. இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் இருக்கிற ஜாதகத்திற்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1000 ஜாதகத்திற்கு பக்கமாக பல ஆராய்ச்சிகளை செய்யும் பொழுது எனக்கு இது கிடைத்ததால் உறுதியாக இதை நான் உங்களுக்கு சொல்ல முடியுது. அடுத்தது, ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். உதாரணத்துக்கு மூலம் நட்சத்திரம் என்பது கேதுவோட நட்சத்திரம். கேதுவினுடைய மற்ற 2 நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம். இப்போது மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகமும் மூல நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகமும் இணைந்ததாக எடுத்துக்கணும். அடுத்தது, மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் இந்த 2 கிரகங்களும் இணைந்ததாக நம்ம எடுத்துக்கணும். அந்த விதத்தில் அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். உதாரணத்துக்கு மூலம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறத வச்சுக்கலாம். மகம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறதா வச்சுக்கலாம். நார்மலான மெத்தடில் இந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும்
பார்வை தொடர்போ அல்லது நட்சத்திர அமர் தொடர்போ வராது. இங்கே சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற மாதிரி கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்த கிரகங்கள் இணையும் அப்படிங்கிற மெத்தடில் மகத்தில் இருக்கிற சூரியனும் மூலத்தில் இருக்கிற செவ்வாயும் இணைந்ததாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது, ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த அதிபதி மூலமாக கிரக தொடர்புகள் ஏற்படும். கடைசி மெத்தடு, ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கும். இந்த மெத்தடை கொண்டு தான் சிஆர்பி ரூல்ஸு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தமிழகத்தின் பிரபலமான நடிகரான திரு விஜய் சேதுபதி அவர்களோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் பிறந்தது மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரன் இருக்குது. 3ஆம் வீட்டில் கேது, 4ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் மாந்தி, 6ஆம் வீட்டில் குரு, 7ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் சனி, 9ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் புதன். இப்படி கிரகங்கள் இருக்குது. முதல் விதி எப்படி புரிந்து வருதுன்னு பார்க்கலாம். லக்னத்துக்கு சூரியன் தொடர்பு. இங்கே லக்னத்திலேயே சூரியன் இருக்குது. அடுத்தது லக்னம் சந்திரன் தொடர்பு. லக்னாதிபதி சனி பகவான் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் இருக்குது. சந்திரன் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. இங்கே பார்வை தொடர்பு ஏற்படலை. சித்தர்கள் சொன்ன முறையில் கிரக தொடர்பு ஏற்படலை. அதே சமயம் சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படிங்கிற முறையில் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினியில் இருக்கிற சந்திரனும் மகம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவானும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. அடுத்தது 3வது ரூல், லக்னம் செவ்வாய் தொடர்பு. மகர லக்னத்திற்கு 7ஆம் வீடான கடகத்தில் இருக்கிற செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குறதால செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது லக்னம் சுக்கிரன் தொடர்பு. லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கார், அதனால் லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். 5வது விதி 2-11 தொடர்பு. மகர லக்னத்திற்கு 2ஆம் இடம் கும்பம். மகர லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், கடகத்தில் இருக்கார். கடகத்தில் இருந்து தனது 8ஆம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 2-11 கனெக்ட் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். 7-11 தொடர்பு. இங்கே மகர லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீடான கடகத்தில் இருக்கிறதால 7-11 தொடர்பு வந்திருக்குங்கிறது எளிமையாக நமக்கு புரியுது. அடுத்தது 7வது ரூல், 7ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு. மகர லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் தனுசு ராசியில் இருக்குது. அந்த தனுசுக்கு அதிபதியான குரு மிதுனத்தில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன சொல்லுவாங்க? கிரக பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த கிரகங்களை அந்தந்த வீட்டில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பொருள். குருவை தனுசுக்கு கொண்டு வந்து வச்சு பார்க்கும் பொழுது குரு தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனை பார்ப்பார். அந்த விதத்தில் 7ஆம் வீட்டிற்கு குருவோட தொடர்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு முறையை பாருங்கள். மகர லக்னத்திற்கு 6ஆம் வீடான மிதுனத்தில் குரு இருக்குது. குரு இருக்கிற நட்சத்திரம் மிருகசீரிஷம். அப்போ குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்குது. அந்த விதத்திலையும் 7ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு வருது. அடுத்து 8வது ரூல், 10ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு. மகர லக்னத்திற்கு 6ஆம் வீடான மிதுனத்தில் குரு இருக்குது. குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு 10ஆம் வீடான துலாமை பார்க்குறதால 10ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. லாஸ்ட் ரூல்,
10ஆம் வீட்டிற்கு ராகு தொடர்பு. மகர லக்னத்திற்கு 9ஆம் வீடான கன்னி ராசியில் ராகு இருக்கு. நேரடியாக ராகுவோட தொடர்பு 10ஆம் வீட்டுக்கு கிடைக்கல. அதே சமயம் ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தேடோட ரூல் படி லக்ன புள்ளி திருவோணம், ராகு அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம். அப்போ இரண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதால கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிற ராகு பகவானை மகர ராசிக்கு திருவோணம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி ராகு மகரத்திற்கு வரும் பொழுது 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனோடு நேரடியாகவே இணைவு ஏற்படுது. அந்த விதத்தில் 10ஆம் வீட்டிற்கு ராகு தொடர்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த விதத்தில் சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிற மிகச்சிறந்த நடிகர் ஆவதற்கான 9 விதிகளும் திரு விஜய் சேதுபதி அவர்களோட ஜாதகத்தில் பொருந்தி வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இது போல் அடுத்த வீடியோவில் மிகச்சிறந்த நடிகர் ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தடில் இருக்கிற விதிகள் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.